மேலக்கோட்டை வைரமுடி சேவை. கர்நாடகா மாநிலம் மைசூர் அருகில மேலக்கோட்டை இருக்கு. பங்குனி மாசம் நடக்கிற பிரம்மோத்சவத்துல வைரமுடி சேவை பிரசித்தமான விஷயம். அதை பற்றி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்கலாம். மேலக்கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற திருநாராயணபுரத்துல இருக்க உற்சவரோட பெயர் ராமப்பிரியன், செலுவா, செல்லப்பிள்ளை மற்றும் சம்பத்குமாரன். பெருமாள் இங்க வந்தது ரொம்பவுமே அழகான கதை. ராமரோட பட்டாபிஷேகம் முடிஞ்சு போன போது இக்ஷவாகு குலதனமான ரங்கநாதர ராமர் விபீஷ்ணருக்கு கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாத பெருமாள் அவர்தான். ராமர் தான் ஆராதனை செய்யறதுக்கு பெருமாள் வேணும் அப்படின்னு பிரம்மனை நோக்கி தவம் இருக்க, பிரம்மன் அப்போ தான் ஆராதனை செஞ்சுட்டு வந்த பெருமாளை ராமருக்கு கொடுக்கிறார். அந்த பெருமாளை ராமர் ஆராதனை செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுறது. அதனாலேயே இந்த உற்சவமூர்த்திக்கு ராமப்பிரியன் அப்படிங்கிற பேரும் வந்தது. ராமரோட மகனான குச்சனோட வம்சாவளியில வந்த நக்னஜித் அப்படிங்கிற அரசனோட மகளை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அவளோட பெயர் நக்னஜித்தி. கிருஷ்ணர் அவளை கல்யாணம் செஞ்சுட்டு வரும்போது சீதனமா ராமப்பிரியனையும் துவாரகைக்கு கொண்டு வந்ததா சொல்லப்படுறது. ராமப்பிரியனை கிருஷ்ணரும் பல காலம் ஆராதனை செஞ்சுட்டு வந்த. ஒரு சமயம் பார்க்கடல்ல பெருமாள் நாராயணனா அரித்துயில் கொண்டு இருக்க, அந்த சமயத்துல அவரை தரிசிக்கிறதுக்கு பிரகலாதனோட மகனான விரோச்சனன் வரான். பார்க்கடல்ல யாரும் இல்லாம இருக்கிற அந்த நேரத்துல பள்ளி கொண்டிருந்த பெருமாளோட தலைமுடியில இருந்த வைர கிரீடத்தை யாருக்கும் தெரியாம திருடிட்டு போறான். அத கவனிச்ச கருடன் அவரை துரத்திக்கிட்டு போக விரோச்சனன் பாதாள லோகத்துக்குள்ள போயிடுறான். பாதாள லோகத்துக்கு போன கருடன் விரோச்சனனோட சண்டையிட்டு வைரமுடிய திரும்பவும் எடுத்துட்டு பூமிக்கு மேல வர, அப்போ அந்த வைரமுடியில பதித்திருந்த நீலக்கல் கீழே விழுந்ததா சொல்லப்படுறது. அந்த நீலக்கல் தான் இப்போ திருநெல்வேலி அருகில இருக்க மணிமுத்தாறு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வைர கிரீடத்தை எடுத்துட்டு கருடன் மேல பறந்து வரும்போது கோகுலத்துல கிருஷ்ணர் தன்னோட தோழர்களோட ஆனிரைகளை மேய்ச்சிட்டு விளையாடிட்டு இருக்க, குட்டி கிருஷ்ணன் மேல வெயில் படுறத பார்த்து அதை தாங்க முடியாத கருடன் தன்னோட ரெக்கைகளால கிருஷ்ணர் மேல வெயில் படாம பாதுகாக்கிறார். அது எப்போதும் செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தால தான் கொண்டு வந்த வைரமுடிய கிருஷ்ணரோட தலைமுடியில சமர்ப்பிச்சுட்டு அங்க இருந்து போற. நக்னஜித்தை கொண்டு வந்த ராமப்பிரியனுக்கு ஆராதனை செஞ்சுட்டு வந்த கிருஷ்ணர் தன்கிட்ட இருந்த வைரமுடிய அவருக்கு சமர்ப்பிக்கிறார். மேலே இருந்த நீலக்கல் கீழே விழுந்திருந்ததால அதுல நாகமணிய பதிச்சதா சொல்றாங்க. மகாபாரதம் போர் முடிஞ்ச பிறகு தீர்த்த யாத்திரை மேற்கொள்ற கிருஷ்ணர் யாதவகிரி அப்படின்னு சொல்லப்படுற திருநாராயணபுரத்துக்கு வந்ததா சொல்லப்படுறது. அப்போ இந்த இடத்துல தன்னோட ஆராதனை தெய்வமான ராமப்பிரியனை ஸ்தாபிதம் பண்ணதா சொல்றாங்க. உற்சவருக்கு தனியா சன்னதி இருக்கிற ஒரே இடம் திருநாராயணபுரம் தான். ராமராலும் கிருஷ்ணராலும் பூஜை செய்யப்பட்ட மிகவும் உயர்ந்த பெருமாள் ராமப்பிரியன் அப்படிங்கிற செலுவா. கிருமி கண்ட சோழனால ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலக்கோட்டைக்கு போற ராமானுஜர் ராமப்பிரியனை வடநாட்டில இருந்து வந்த ஒரு இஸ்லாமிய தலைவன் எடுத்துட்டு போனத கேள்விப்படுறார். ராமானுஜரோட காலம் புதியுகம் 1000 வருஷங்களுக்கு வரையறுக்கப்பட்டதால அப்போ டெல்லியில சுல்தான்களோ இல்ல மாலிக் கபூரோ இருந்திருக்க வாய்ப்பில்ல. செவிவழை கதையா அத மாலிக் கபூர் கொண்டு போனதா சொல்றது வரலாற்று ரீதியா பொருத்தமாக இல்ல. கஜனில இருந்து வந்த ஒரு இஸ்லாமிய படைத்தலைவன் ராமப்பிரியனை கொண்டு போனதா சொல்லப்படுறது. அத தேடிட்டு போன ராமானுஜர் அந்த படைத்தலைவன் கிட்ட ராமப்பிரியனை கொடுக்கும் மாதிரி சொல்ல, அது அந்த தலைவனோட மகள் கிட்ட இருக்கு. விக்கிரகத்தோட அழகுல மயங்கி முகமதிய இளவரசி அத தன்னிடமே வச்சுக்கிறாங்க. படைத்தலைவன் கேட்டும் அந்த விக்கிரகத்தை கொடுக்க மறுத்துடுறாங்க.
மறுநாள் காலையில அத மாடியில வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும் போது அந்த அரண்மனையோட கீழே நின்றுட்டு இருந்த ராமானுஜர் செலுவா அப்படின்னு கூப்பிட இளவரசியோட கையில இருந்து ராமப்பிரியன் பறந்து வந்து ராமானுஜரோட கையில வந்து சேர்ந்ததா சொல்லப்படுறது. அதை எடுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து திருநாராயணபுரத்துக்கு வந்து சேர்ந்துடுறார். ராமப்பிரியனோட பிரிவை தாங்க முடியாம அந்த இளவரசியும் பின்னாடியே திருநாராயணபுரத்துக்கு வந்து அவருக்கு சேவைகள் செஞ்சு பிபி நாச்சியார் அப்படிங்கிற பேர்ல மறைஞ்சதா சொல்லப்படுறது. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது வைரமுடி சேவை திருநாராயணபுரத்துல ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்படுறது. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த வைபவத்தை காண்றதுக்காக எல்லா இடத்துல இருந்தும் இங்க வந்து கூடுறாங்க. பிரம்மோற்சவத்துக்கு கடைசி நாளுக்கு முன்னாள் இரவு வைரமுடி சேவை நடைபெறுகிறது. வைரமுடி பாதுகாப்பாக மாண்டியா கருவூலத்துல வைக்கப்படுறது. வைரமுடி சேவை அன்னைக்கு மாண்டியால இருந்து மேலக்கோட்டைக்கு எடுத்துட்டு வராங்க. தனி நிகழ்வாவே இங்க நடத்தப்படுறது. அப்படி வெளியே எடுக்கப்படுற வைரமுடிய கண்களை கட்டியபடியே அர்ச்சகர் பெருமாளுக்கு சாத்திரதா சொல்லப்படுறது. வைரமுடி சேவை அன்னைக்கு மட்டுமே திருநாராயணபுரத்து மூலவரும் உற்சவரும் ஒன்னா காட்சி கொடுக்கறாங்க. இரவு 9 மணிக்கு மேல தங்க கருடன் மேல வைரமுடியோட செலுவா அப்படிங்கிற செல்லப்பிள்ளை காட்சி கொடுக்கிறது காண கண்கொள்ளாத காட்சி. ஸ்ரீதேவி பூதேவியோட சம்பத்குமாரன் அப்படின்னு சொல்லப்படுற செலுவா காட்சி கொடுக்கிற வைபவத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. கோவிலோட 4 மாட வீதிகளையும் வைரமுடியோட ராமப்பிரியன் சுற்றி வர அழகே அழகு. இரவு 9 மணிக்கு தொடங்கி காலையில 3 மணிக்கு இந்த உற்சவம் நடைபெறும். வாழ்க்கையில ஒரு முறையாவது நாம எல்லாரும் செல்லப்பிள்ளையோட வைரமுடி சேவைய காண்றதுக்கான குடுப்பனைய பெருமாள் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். மேலக்கோட்டையை பற்றி பின்ன ஒரு விரிவான பதிவை நம்மளோட சேனல்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.